இந்த அணில் குஞ்சுகளை விட்டு உணர்ச்சி வசப்பட விட்டு ஒரு கலவரத்தை 4ஆம் தேதி ஏற்படுத்தி இங்கே தற்கொலை முயற்சி, இவர் ட்ரெயின் முன்னாடி சாக போனாரு, இவர் மின் கோபுரத்தில் ஏறிட்டாரு, இவர் செல்போன் டவர்ல ஏறி சாக போறாரு, பெண்கள்லாம் மருந்து குடிக்கிறாங்கன்ற செய்தியை எப்படி ஒரு அமெரிக்கால ஒரு கல்ட்டு தலைவர் 1000 பேர் சைலண்ட் குப்பியோட வா எனக்கா சான்னு சொன்னானோ அது மாதிரி விஜய் செய்யறாரு. அதனாலதான் கண்டன அறிக்கை கொடுக்கல, ஆலோசனை அறிக்கை கொடுக்கல. அப்படி எல்லாத்தையும் பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டு எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை அமித்ஷா ஃபார்முலா RSS ஃபார்முலா செய்து நீங்க இந்த மரண பீதின்றது சாதாரணமா எடுக்காதீங்க. இன்னைக்கு சொல்றேன், 4ஆம் தேதி திரும்ப நான் பேட்டி கொடுப்பேன். மரண பீதின்றது உண்மையிலேயே குட்டீஸ்களை கவர்ச்சியின் பேரால், சினிமா நடிகர் என்ற கவர்ச்சியின் பேரால் ஒரு ஈர்ப்பு சக்தியை சின்ன குழந்தைகள்கிட்ட அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. பொம்பளை பிள்ளைகிட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு, பெண்கள்கிட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்க நீதி கட்சி. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெரியார் போராடி கலைஞர் சொத்துரிமை கொடுத்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டுல பெண்கள் அதெல்லாம் மறந்துட்டு விஜயான்களுக்காக சாவோம். நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறோம். தயவு செய்து டிவிக்கு ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல் உட்கார வைக்கணும். நேற்று திருச்செந்தூர் போயிருக்காரு, இன்னைக்கு வந்து சீரடி சாய்பாபா போயிருக்காரு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் அவர் எதுவுமே நினைக்கிற மாதிரி தெரியலையே. அவர் சாதாரணமா அவர் நினைக்கலையே. சீரடி சாய்பாபாவுக்கும் போவாரு, திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. இதெல்லாம் RSS உடைய அஜெண்டா. டிஜிபிடி சொல்றதுக்கு அக்கறையோடு எடுத்துக்கிட்டாரு. அவர் IG ஜெனரலுக்கு உடனடியாக கூப்பிட்டு இத நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைதளங்களில் உடனே நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா பேசுறாங்க, அதை தடை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அக்கறையோட டிஜிபி எடுத்திருக்கிறாரு. நடிகர் விஜயை கைது செய்யுங்க, அவங்கள கூப்பிட்டு உடனடியாக சமூக வலைதளத்தில் பரவக்கூடிய ஆபாசமான கலாச்சாரத்தை தடை செய்யணும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனநல மருத்துவர்கள் உடனடியாக வீடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு விஷ்ணு பாண்டவன் சார். வணக்கம். வணக்கம். குறிப்பா சென்னையில போய் டிஜிபி அலுவலகத்திலேயே புகார் கொடுத்துருக்கீங்க. 4ஆம் தேதி அப்படி என்ன ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுடைய புகார் மனுவில் பார்த்தீங்கன்னாக்க கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கீங்க. பிரஸ் சந்திச்சிருக்கிறீங்க. என்ன சார் நடந்துச்சு? ஏன் அப்படியான ஒரு புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்தது? நான் தலைமை தேர்தல் அதிகாரியும் தலைமைச் செயலகத்திலே மனு அளித்திருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறேன். சும்மா பேருக்கு மனு இல்லை. அந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். நானும் 3 ஆண் பிள்ளைகளுக்கு தகப்பன், சமூகத்திலே ஒரு பொறுப்பாளர், ஒரு வழக்கறிஞர், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் சமூக அக்கறையோடு ரொம்ப வேதனையோடு தான் இந்த புகார் மனுவை சமர்ப்பித்திருக்கிறேன். சமூக வலைதளங்களில் இந்த ஒரு வாரம் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறேன். ஒரு பெண் வந்து பேசுறாங்க, கேவி அழுகுறாங்க. தாவேக்கா கொடியை போர்த்திக்கிட்டு எங்க விஜய் வெற்றி பெறணும், விஜய் வெற்றி பெறணும், விஜய் வெற்றி பெறணும். அதை சுத்தி இருக்கிறவங்க பூரா தாவேக்கா தற்கொலை கூட்டம் பூரா வேடிக்கை பார்த்து கை கூட்டுறான். என்ன காட்டு மிராண்டி காலமா? அந்த பெண்ணு அழுகிறதுக்கு என்ன காரணம்? இன்னொரு காணொளி வருது, அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து விஜய் அண்ணன் தோத்துட்டா நானும் எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, 2 குழந்தைகளும் தற்கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, ரோட்ல கூட்டி தள்ளுறான்ல, கூட்டி தள்ளுற தொழிலாளி அந்த பெண்ணுக்கு சாதாரணமா தெரியுது கொடுக்க. அந்த பெண்ணு சொல்லுது, ரோட்ல இருக்கிற குப்பையை அவர் அகற்றுகிறார், ஆனால் விஜயும் விஜயுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கும் மனது முழுவதும் குப்பையா இருக்கு, குப்பை எண்ணம். அந்த பொண்ணு சொல்லுது, ரோட்ல போற கூட்டி தள்ளுறவனுக்கு 4 பொண்டாட்டி வச்சிருக்கேன், எங்க விஜய்க்கு என்ன குறை? 10 பொண்டாட்டி வைப்பார். ஆதவர்ஜனா வந்து 41 பேர் கரூர்ல இருந்தப்ப அவர் சொன்னாரு, அதுக்கு இரங்கல் தெரிவிக்க போகல,
அதுக்கு ஆறுதல் அறிவிக்க போல விஜயும் போல ஆதவர்ஜனம் போல தப்பிச்சு ஓடி போனவங்க ஜென்ஸ் புரட்சி வெடிக்கணும்னு ட்வீட் போட்டார். இப்ப தொடர்ச்சியா நான் பார்த்துட்டு வரும்போது பார்த்தா என்ன நிலைமை இருக்குன்னு கேட்டா, 4ஆம் தேதி சின்ன குழந்தையெல்லாம் அழுகுது, விஜய் அன்கிள் வராட்டின்னா செத்துருவோன்னு சொல்லி 3 வயசுல இருந்து 6 வயசு பிள்ளை அழுகுது. பிள்ளைகளாம் அழுதுதான் நாங்களாம் ஓட்டு போடணும்னு பெரியவர்கள், எனக்கு வேண்டிய முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள்லாம் பேசுறாங்க. என் வீட்டில் சின்ன குழந்தை அழுகுது. பெண்கள் ஆபாச கலாச்சாரத்தை பேசுற மாதிரி அவருக்கு நாங்கள் எப்படி வேணாலும் வப்பாட்டியா இருப்போம், நாங்கள் பொண்டாட்டியா இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம் இப்படின்ற ஒரு தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கல, இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார சீரழிவை, ஒரு தமிழுடைய பண்பாட்டை அழிப்பதற்காக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இதுவரைக்கும் ஆளே கிடைக்காம இருந்துச்சு. அது இன்றைக்கு விஜய் மூலமாக அரங்கேற்றுகிறார்கள். தேர்தலில் நீங்க வெற்றி பெறுங்க, ஜெயிங்க, வாக்கு வாங்கினா மக்கள்கிட்ட இறுதி எஜமானன் வாக்காளர்கள் ஓட்டு போட்டா முதலமைச்சரா வரட்டும். ஆனா அப்படி முதலமைச்சரா வரலை என்றால் 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது? எதுக்கு இந்த புகார் மனுன்னு கேட்டா, இந்த பிள்ளையெல்லாம் மிரட்டுது. ஒருத்தன் மின் கம்பத்தை பிடிச்சி சாவேன்றான், ஒரு தற்கூரி. ஒருத்தன் நான் டவர்ல ஏறிக்கிறவேன்றான். அண்ணன் முதலமைச்சர் ஆனாதான் வரவில்லை, நான் ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணுவேன்றான், ரோட்ல கார்ல விழுந்து தற்கொலை பண்ணுவேன்னு சொல்றான். இப்ப இது எல்லாம் பார்க்கும்போது விஜய் என் கணக்குல விஜய் வெற்றி பெற போறது இல்லை, அது வேற. ஆனால் இந்த செய்தியை உலா விடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டா, பெற்றோர்களும் இதை அனுமதிக்கிறாங்க. என் பிள்ளை சொல்லிதான் ஓட்டு போட்டேன், என் பிள்ளை பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அக்கறை இல்லை. சகோதரிகளே, தமிழர்களே, ரொம்ப வேதனையா இருக்கு, அக்கறை இல்லை. இந்த பிள்ளைய பேசுறத அவங்க பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படிதான் இப்படி பிள்ளைய பெற்றிருக்குன்னு வேதனைப்பட வேணாமா? ஒரு பெண்ணு சொல்லுது, என் கணவனுக்கே தெரியும் நான் 13 வருஷமா விஜயை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் விஜய் அப்பாவுக்கே தெரியும். அவங்க அப்பன் சந்திரசேகராவது ஒரு பெரிய மனுஷன், அவனா ஒரு அறிக்கை கொடுக்கணும், இவங்கள செருப்பால் அடிக்கணும். ஏன்டா இப்படிலாம் பெண்கள் பேசுறீங்க, என் பெண்லாம் தவறா பயன்படுத்தாதீங்க. தமிழ் பண்பாடு ஒரு பெண் ஒரு கணவன் தான், கணவனுக்கு ஒரு பெண் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் பண்பாடு. தமிழ் பண்பாடு சீரழிக்க கூடாது, விஜய் பேரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அப்பையும் சொல்லலாம், விஜய் அம்மா சொல்லலாம். என் மகன் வெற்றி பெற்றா நேரம் செஞ்சாச்சு கூட்ட போவாரு. வெற்றி பெற்றா அப்புறம் கடலுக்குள்ளே போவேன், செஞ்சாச்சு கூட்டைக்கு தான் போவேன், அது வேற. ஆனா கலாச்சார சீரழிவு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, நீங்க வீட்டுக்கு அவன் சொன்ன மாதிரி குட்டீசுகள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கேன். விவசாயிகள்கிட்ட ஓட்டு கேட்கல, தொழிலாளிகிட்ட கேட்கல, மாணவர்கள்ட்ட கேட்கல. குட்டீசுகளே, கடைசி தேர்தல் பிரச்சாரம் நீலாங்கரையில, நீங்க வீட்டுல சாக்லேட் சாப்பிடாதீங்க, வீட்டுல அணைத்துங்க. அதாவது தேர்தல் விதி பிரகாரம் சிறார்களை தேர்தலுக்கு பயன்படுத்த கூடாது. இவன் யார ஓட்டு கேட்க சொன்னா? இல்ல, அதன் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி கேட்டுறேன். என்னன்னா, நேற்றைக்கு ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்களும் ஒரு பிரச்சனை கொடுத்திருக்காரு, உங்களை மாதிரி கொடுத்திருக்காரு. 4ஆம் தேதி என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க, வெற்றி தோல்வி என்பது ஜகதம். ஆனா இந்த மாதிரியான சூழல்ல இப்படி தோத்துட்டா நாங்க இந்த மாதிரி பண்ணிக்கோன்னு சொல்லலாம், ரொம்ப முட்டாள்தனம்னு கிருபாகரன் நீதிபதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரியா குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகமும் குழந்தைகளை பாடக்காக பயன்படுத்தக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும் விஜய்னு அவங்களும் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனுடைய உங்களுடைய புகார் மனுவும் அதோடு அந்த வரிசையில் சேர்கிறது. இந்த அளவுக்கு பதற்றம் தேவையா? 4ஆம் தேதி அப்படி என்ன நடக்கும் நீங்க நம்புறீங்க? நான் என்ன நம்புறேன்னு கேட்டா, ஆர்எஸ்எஸ் ஓட்டு இயந்திரத்துல ஃப்ராட் பண்ணியிருக்கானா, அமித்ஷா ஃபார்முலா நடக்க போகுதா, தேர்தலுக்கு முன்னாடி அவங்களே வலதுசாரிகள் பூரா ஒரு கணிப்பு போட்டேன், எந்த வகையிலும் திமுக 200 சீட்டு வெற்றி பெறும் அப்படின்னு வலதுசாரிகளே அவங்களா கருத்து பரிமாற்றம், கருத்து கணிப்புன்னு போட்டுட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எப்படி போட்டான்னு கேட்டா, எடப்பாடி வந்துருவாரு, ஏன்னு கேட்டா அவருக்கு எதிர்ப்பான திமுக எதிர்ப்பானாலே எடப்பாடிக்கு தான் போகுது அப்படின்னு போட்டுக்கிட்டு, இது பூரா வலதுசாரி பரப்புறான். இதுதான் ஆர்எஸ்எஸ் பரப்புற வேலை. இப்ப என்ன பரப்புறான்னு கேட்டா, யாரை பார்த்தாலும் விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க, விசில் வந்துரும் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறான். நீங்க பள்ளிக்கூடத்துல 0 எடுக்கிற மாணவனை 100 மார்க் வாங்கின ஆக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மக்கு மாணவன் பிஜேபி 0, இவன் 100 சீட்டு ஜெயிச்சான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு 50 மார்க் வாங்கினவன் 60 மார்க் வாங்கினவன் தேவைப்படுது 100 ஆக்க. அதுக்கு தான் என்ன பண்றா, எடப்பாடிக்கு ஒரு வெற்றி பெற்றுவாரு, விஜய் வெற்றி பெற்றுவாருன்னு ஏதோ ஒன்று பண்றாங்கன்றது என் மனதில் படுது.
பீகார்ல, உத்தரப்பிரதேசல, வட மாநிலங்களில் மராட்டியத்துல பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி இங்க பிஜேபி வெற்றி பெற்று சொல்ல முடியாது. ஆனா கலவரம் நடக்கும்ன்ற அளவுக்கு பயப்படணுமான்னு கேட்கிறேன். கலவரம் இல்ல அப்படிலாம் இல்லாதனால அவன் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு பீதியை கிளப்புறது. தற்கொலையும் பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தற்கொலையும் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அங்கொன்று இங்கொன்று எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது அவங்க நினைக்கிற மாதிரி விஜய் ஒரு சைக்கோ, விஜய் ஒரு சைக்கோங்க. அவன் நம்புறவே ஒரு சைக்கோ. என்ன எப்படி சொல்ல முடியும்? என்ன வீட்டுல இவ்வளவு பெரிய பனையூர்ல வீடை கட்டி உட்காந்துக்கிட்டு அப்பனோட வாழ்றானா? பெத்த தாயக்கு தப்புன கூட வாழ்றானா? கட்டின பொண்டாட்டி கூட வாழ்றானா? அவனுக்கு அப்படி பிள்ளை பாசம் வரும். தற்கொலை பண்ண போறேன்னு சொல்றாங்க, தற்கொலை பண்ண கூடாது அறிக்கை கொடுக்கலையே. பெத்த மகன் கூட வாழ்றாரா? பெத்த மகன் கூட வாழ்றாரா? எம்ஜிஆருக்கு ஆள் இருந்தாங்க, ரசிகர்கள் இருந்தாங்க, எங்களுக்கு தெரியும். நாங்கள எம்ஜிஆர் காலத்துல திமுக அரசியல் பண்ணோம், திமுக ஆர்வா. எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் தோற்று போனா செத்து போன்னு யாரும் சொல்லல. தியாகராஜர் பாகத்தில் இருந்த அன்னைக்கெல்லாம் கற்பனையா மனைவியா வாழ்ந்த ரசிகர்களும் தாலி எடுத்திருக்காங்க. யாரும் தேர்தலில் தோத்தா இந்த தலைவர்களுக்காக சாவேன்னு சொல்லல. இது திட்டமிட்டு அமெரிக்கால கல்ட்டு தலைவர் ஒருத்தர் இருந்தாரு கலிபோர்னியால. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, எனக்காக 1000 பேர் தற்கொலை பண்றவன் சைனட் இருக்கிறவன் வான்னு கூப்பிட்டாரு. போனாங்க. போனது 900 பேர் செத்து போயிட்டான், 100 பேர் தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிச்சு கொண்டு வந்து தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. அதே தலைவன் தான் விஜய். 41 பேர் மரணத்துல நம்ம பார்த்தோம். இப்ப அவர் இப்ப ஜோசியத்தை சொல்லிட்டாங்க 170 சீட்டு வெற்றி பெறுவது. கரூருக்கு லேட்டா போறாரு, ஆனா நேரமா தான் போனேன்னு சொல்ற. கோயிலுக்கு 4 மணிக்கு வான்னு சொல்லியிருக்கேன். நேற்று திருச்செந்தூருக்கு 3:50 போய் நிக்கிற. அதிகார வெறி உனக்கு. 170 சீட்டு வெற்றி பெறுவேன் ஜோசியக்காரன் சொன்னதுக்கு பின்னாடி கரூருக்கு லேட்டா போய் 41 பேரை கொலை செய்து விட்டு ஓடிய அந்த விஜய் கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு 3:50 நிக்கிற 4 மணி பூஜைக்கு 10 நிமிடத்துக்கு முன்னாடி. அதிகார வெறி எவ்வளவு இருக்கு? இல்ல அது மட்டும் இல்ல, அதிகார வந்து நேற்று திருச்செந்தூர் போயிருக்காரு, இன்னைக்கு வந்து சீரடி சாய்பாபா போயிருக்காரு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் அவர் எதுவுமே நினைக்கிற மாதிரி தெரியலையே. அவர் சாதாரணமா அவர் நினைக்கலையே. சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப சீரடி சாய்பாபாவுக்கும் போவாரு, திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. இதெல்லாம் RSS உடைய அஜெண்டா. நம்ம RSS அவர் அறிவிக்கப்பட்டவர் தான் சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறான்னு கேட்டா, RSS காரனுக்கு தமிழ்நாட்டுல ஸ்திரத்தன்மையை குலைக்கணும். அவன் ஜென்ஸ் புரட்சின்னு சாதாரணமா சொல்லல. நீங்க ஆதவரிஜினாவில திமுக அரசு, திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்துச்சு. இவனவே விஜயவே வந்து கரூர் வழக்குல குற்றவாளியா சேர்த்திருக்கணும். முதலமைச்சர் ஆதரவா பேசினாரு. எந்த தலைவனும் ஒரு தொண்டர்கள் மரணம் அடைவதோ மக்கள் மரணம் விரும்ப மாட்டாருன்னு பேசினாரு. அதனால சொல்றேன், சிஎம் அங்கிள் டிவிகேவா டிஎம்கேன்றான். இப்ப என்னன்னு கேட்டா, RSSக்கு ஒரு ஆயுதம் தமிழ்நாட்டை ஸ்திரத்தன்மை ஆக்குறதுக்கு. அதனால இப்ப தொங்கு மந்திரி சபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலைமையில நீங்க இந்த மரண பீதின்றது சாதாரணமா எடுக்காதீங்க. இன்னைக்கு சொல்றேன், 4ஆம் தேதி திரும்ப நான் பேட்டி கொடுப்பேன். மரண பீதின்றது உண்மையிலேயே குட்டீஸ்களை கவர்ச்சியின் பேரால், சினிமா நடிகர் என்ற கவர்ச்சியின் பேரால் ஒரு ஈர்ப்பு சக்தியை சின்ன குழந்தைகள்கிட்ட அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. பொம்பளை பிள்ளைகிட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு, பெண்கள்கிட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்க நீதி கட்சி. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெரியார் போராடி கலைஞர் சொத்துரிமை கொடுத்து நாடு இந்த நாடு. இந்த நாட்டுல பெண்கள் அதெல்லாம் மறந்துட்டு விஜயான்களுக்காக சாவோம், நான் வப்பாட்டியா போவேன், நான் பொண்டாட்டியா போவேன், இப்படிலாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆபாசமான கலாச்சாரம். என்ன செய்ய போறான்னு கேட்டா, இந்த மரண பீதி எல்லா இடத்துலையும் ஏற்பட போகுது. விஜய் ஓட்டு எண்ணிக்கையில தோக்கும் போது, தோல்வி அடையும் போது இந்த மரண பீதி, அங்கொன்று இறந்தார், இங்கே 4 பேர் மரணம், இங்கே தற்கொலை முயற்சி, இவர் ட்ரெயின் முன்னாடி சாக போனாரு, இவர் மின் கோபுரத்தில் ஏறிட்டாரு, இவர் செல்போன் டவர்ல ஏறி சாக போறாரு, பெண்கள்லாம் மருந்து குடிக்கிறாங்கன்ற செய்தியை எப்படி ஒரு அமெரிக்கால ஒரு கல்ட்டு தலைவர் 1000 பேர் சைலண்ட் குப்பியோட வா எனக்கா சான்னு சொன்னானோ, அது மாதிரி விஜய் செய்யறாரு. அதனாலதான் கண்டன அறிக்கை கொடுக்கல, ஆலோசனை அறிக்கை கொடுக்கல. அப்படி எல்லாத்தையும் பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டு எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல், வாக்கு இயந்திரத்தை உள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி வசத்தினால உள்ள இருக்கக்கூடிய அணில் குஞ்சிக அடிச்சு நொறுக்கிறது. எவன் வெற்றி பெற்றாண்டு அழிச்சிருங்க. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் ஒரு தேர்தல் தமிழ்நாடு சந்திக்கணும். ஆமா, இப்ப சந்தித்தால்
இல்ல கார்த்தி அதாவது கத்திங்கிற திரைப்படத்துல எப்படி விஜய்க்காக ஒரு அந்த 4 பேர் ஒரு வயசானவங்க சாகுறாங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப ம். இறுதியா வந்து நீங்க வந்து டிஜிபில என்ன வகையான மனு குடுத்தீங்க? அவங்க என்ன வகையான உத்தரவாதம் குடுத்துருக்காங்க? இந்த மனுவை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் இந்த தற்கொலை முயற்சின்றத காணொலியை வெளியிட்டுட்டே இருக்காங்க தொடர்ச்சி. இதுக்கு பின்னால இயக்கக்கூடிய விஜய, ஆதவர்ஜினாவை, புஷியை கூப்பிட்டு ஆலோசனையா நீங்க வந்து உங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்க, கண்டிங்க. அரசே மனநல மருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி வீடியோ வெளியிட்ட பிள்ளைலாம் போய் சந்திச்சு மனநல ஆலோசனை பண்ணணும். மீறி வெளியிட்டா வெளியிட்டக்கூடிய அந்த அந்த யூடியூப், தொலைக்காட்சி யாராலும் கைது செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது மீறி விஜய் பண்ணால் விஜய் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும். 4ஆம் தேதி கூடுதலாக ராணுவம், துணை ராணுவம், பாதுகாப்பு படை, காவல்துறையுடைய படையை வலுவா போடுங்க. அணில் குஞ்சுகள் என்ன பண்ண போறேன்னா, தோல்வின்னு சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய பதட்டத்தை வெளியே தற்கொலை பதட்டத்தை உருவாக்கி உள்ளவனுக்கு செய்தி போகும். இதான போதை, கஞ்சா. கஞ்சாவை விட அபினை விட விஜய் போதை கூடுதலா இருக்கு பெண்களுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும். அப்படி என்ன அவனுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டா, நீ உள்ள அடிச்சு நொறுக்கிற மிஷினை. யார் வெற்றி பெறான்னு தெரியக்கூடாது, தடையமே இருக்கக்கூடாது. கலவரச்சூழல். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு புரட்சி வெடிச்சிச்சு தமிழ்நாட்டுல, ஜென்ஸ் புரட்சி. அதுக்கு பின்னாடி மீண்டும் தேர்தல் வந்தா மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க இன்னும் அதிகமா. அதனால இந்த தடவை நம்ம ஆட்சிக்கு வரணும், இல்லையா யாரும் வரக்கூடாது. மீண்டும் தேர்தலை சந்திப்பதற்கு தாவேக்கா தயாராகின்ற உத்தரவை போட்டு இருப்பதாக எனக்கு தகவல். நான் சொல்றது சாதாரண தகவல் இல்லை. 4ஆம் தேதி நீங்க பாருங்க. ஒண்ணு, அமித்ஷாவுடைய ஏற்பாட்டுல எடப்பாடி 90 சீட்டு, தாவேக்கா 30 சீட்டு, அன்புமணி 10 சீட்டு ஃப்ராடு வரும். இன்னைக்கே ரிசல்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். கூட்டணி மந்திரி சபைக்கு ஏற்பாடு பண்ணுவேன், இல்லையா இப்படி நம்ம உண்மையான தேர்தலாக இருந்திருந்தா திமுக வெற்றி பெற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்தால் மிஷின்களை உள்ள வந்து ஃப்ராடு பண்ணி உள்ள அடிச்சு நொறுக்கி கலவரம் பண்றதுக்கு தாவேக்கா, அணில் குஞ்சு திட்டமிட்டிருக்கார்கள். அதுக்கு வெளியே இருந்து என்ன பண்ணுவான்னு கேட்டா, எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். கரூர்ல கேட்டது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மரண ஓலங்கள். இந்த மரண ஓலத்தை ரசிக்கிறான் சாடிஸ்ட் விஜய். அழிக்கப்பட வேண்டிய சக்தி, வேரோடும் வேரடி மண்ணோடும் தாவேக்கா ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி. அதனால கூடுதல் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேவை என்றும், இந்த மாதிரி பீதியும் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஜயை வான் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணா கைது கூட செய்யுங்க பிரிவின்ஸா, முன்னெச்சரிக்கையா அப்படின்றத டிஜிபிடி சொல்லிருக்க அக்கறையோடு எடுத்துக்கிட்டாரு. அவர் ஐஜி ஜெனரலுக்கு உடனடியாக கூப்பிட்டு இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைதளங்களில் உடனே நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா பேசுறாங்க, அதை தடை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அக்கறையோட டிஜிபி எடுத்திருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரிய நீங்க கவனமா இருங்க, இல்லாட்டினா அவங்க வந்து மிஷின்களை வாக்கு இயந்திரத்தை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, கலவரத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வெற்றின்னு கருதுறாங்க, பெரிய மிதப்புல இருக்காங்க. 170 சீட்டு வெற்றின்னு ஜோதிடன் சொல்லிருச்சான். அப்படி இல்லை அப்படின்னால் யாருமே வெற்றி பெறாத அளவுக்கு அழிச்சிருங்க, அடிச்சு நொறுக்கி அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. கலவர சூழ்நிலை தடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய புகார் மனு. சமூக அக்கறையோடு தாய்மாரெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நீங்க பேசுனது தான் சொன்னேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு கேட்குறீங்க. அவன் என்ன சொல்றேன், சின்ன வீடா வாங்க, பெரிய வீடா வாங்க, வேற யாரு இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு விஜய். அதான அர்த்தம். அமைதியா இருந்தா அவட தமிழ் பண்பாடு வரக்கூடிய நம்மை போன்றவர்கள் எச்சரிக்கையோடு இதை நம்முடைய டிஜிபி கவனத்திற்கும் நாட்டு மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். பிள்ளைகளை பாதுகாருங்க. 10 மாசம் பெத்து பிள்ளைய வளர்த்துருக்கோம், பேரை பேத்தி பிள்ளைய. தாய்மார்கள்லாம் சகோதரா நினைச்சு பேசுறான், இப்பெல்லாம் பேசாதீங்க. அசிங்க ஆபாசம். வீட்டுக்காரனை வச்சுட்டு கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன்றான். நீ அந்த கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய கூப்பிட்டாலும் போவேன்றது நாகரிகமா? பெண்களே சிந்திச்சு பாருங்க. குறிப்பா குழந்தைகள் உரிமை கண்காணிப்பமும் ஒரு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க, குழந்தைகளை பகடக்காயா பயன்படுத்தக்கூடாது. அப்போ உங்கள் புகாரின் அடிப்படையிலும் இப்ப அவங்களும் கூட நடவடிக்கை எடுப்பதற்கோ நோட்டீஸ் வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது குழந்தைகள் உரிமை கண்காணிப்பமும் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்களே, அது எப்படி சேர்த்து பாக்குறீங்க? குழந்தைகள் விழிப்புணர்ச்சியோட எப்பயாவது எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், நீ மிட்டாய் சாப்பிடாத, மன்னிப்பு கேட்கணும். அதாவது இவரு மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி 2வது தேர்தல் விதிமீறலுக்கு மீறல் இது. சிறார்களை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது.
சேரலை பயன்படுத்துற மாதிரி ஓட்டு கேளுங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அதை அடம்பிடிங்க அப்படின்னு சொல்றது தேர்தல் விதிமுறை மீறல், வழக்கு போடலாம். தேர்தல் ஆணையத்துக்கு நான் அதை சுட்டி காட்டியிருக்கேன். குழந்தைகள் நல வாரியம் மன்னிப்பு கேட்காட்டினா விஜயை கூப்பிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் டிஜிபி நான் கடைசியாக சொன்னது, வான் பண்ணுங்க, எச்சரிக்கை கொடுங்க, இல்லாட்டி நாடை காப்பாற்ற முடியாது, அநியாயமா பிள்ளைய போயிடும். அவருக்கு பிள்ளைய பத்தி அக்கறை இல்லை. அக்கறை இல்லாத மனிதன் அவ்வளவு பெரிய பனையூர் பொங்கலால கூத்தடிச்சிட்டு கிடக்கான். ஆத்தாவோடையும் இல்லாம, அப்பனோடையும் இல்லாம, கட்டின மனைவோடையும் இல்லாம, பிள்ளையோடையும் இல்லாம, மகனோடையும் இல்லாம. அதனால அவருக்கு எந்த பாசம் இல்லாத வெறி, அதிகார வெறியோடு இருக்காரு. அதனாலதான் 3:50 மணிக்கு திருச்செந்தூர், இன்னைக்கு சீரடி, நாடை சீரழிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. பெண்கள், தாய்மார்கள், உடன்பிறந்த சகோதரன் சகோதரியா கேட்கிறேன், விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் எனக்கு ஆட்சேபம் இல்லை. என்ன மாற்றம்? குழந்தைகளை தற்கொலை பண்ண சொல்றதா, மிரட்ட சொல்றதா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே. உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் புகார் மனுங்களோட செய்திகளையும் அப்படியே மக்கள் பிறப்பிக்க விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்கலத்துக்காக நேர ஒதுக்கிற மணி. நன்றி.